ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இது ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கத்துல தான் நீங்க ஆத்மாக்கள் சத்கதி நிலையை அடையறீங்க. சத்கதி அப்படின்னா சொர்க்கத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை நீங்க அடையறீங்க. அதனால இது பள்ளிக்கூடம், அதாவது ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம், காலேஜ் அப்படின்னு சொல்லலாம், யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க பாபா. ஏன்னா ஒரு காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது ஞானம், அறிவை வளர்த்துக்கிறாங்க. இந்த ஞானத்தினால தான் ஒவ்வொரு மாணவர்களுமே எதிர்காலத்தில் உயர்ந்த நிலையை அடையிறாங்க. அதுபோல தான் இங்கே கூட நம்ம சொர்க்கத்தினுடைய ராஜாவாக மாறுறதுக்காக இந்த படிப்பை நமக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த படிப்பை நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தினுடைய ராஜா ஆகலாம். அதனால் இதை ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுது, யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுது, காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாபா சொல்கிறாங்க, இது ஒரு மறைமுகமான ஒரு படிப்பு. ஏன்னா இறை தந்தை உடலற்றவரே ஆத்மாக்களுக்கு படிப்பிச்சிட்ருக்கிறாரு. இங்கே படிக்கக்கூடிய எல்லாருமே ஆத்மாக்கள் தான். அதனால் இது மறைமுகமான படிப்பாக இருக்குது. மேலும் பாபா சொல்கிறாங்க, ஏன் ஞான கங்கைகளே, ஞான கடலாகிய என்னை நினைவு செய்யுங்க. யாரு தன்னை ஞான கங்கை அப்படின்னு புரிஞ்சுக்கலையோ அவங்க அஞ்ஞானிகள் அப்படிங்கிறாங்க பாபா. அதாவது ஞானம் இல்லாதவர்கள். பாபா நமக்கு இந்த உலகத்தினுடைய முதல், இடை, கடைசியினுடைய ஞானத்தை கொடுக்குறாங்க. இப்போ நாமும் ஞான கங்கைகள். இந்த ஞானத்தினுடைய தண்ணீரை முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் போய் கொடுக்கணும். பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் தான் ஞான தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எல்லாருக்குமே நம்ம போய் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. மேலும் நிராகாரமானவரை தான், அதாவது உடல் அற்றவரை தான் பரம்பிதா பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுது. அவரை இந்த கண்ணால் நம்ம பார்க்க முடியாது. பக்தியில் திவ்ய திருஷ்டினால, தெய்வீக பார்வையினால பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, நீங்கள் ஆத்மாக்கள் இங்கே வரீங்க, உங்களுக்கு ஆத்மாவனுடைய ஞானம் கிடைக்கிது. ஆனால் ஆத்மாவனுடைய காட்சியை பார்க்காமையே நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டுடுது. ஆத்மா தான் ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை நம்ம எடுக்கிறோம். ஆத்மா இந்த உடலில் இல்லை அப்படின்னா இந்த உடல் எதுக்குமே பயன்படுறதில்லை, எந்த ஒரு செயலுமே நம்ம செய்ய முடியாது. இந்த சூக்ஷ்மமான விஷயங்களை நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஓம் சாந்தி. முரளி டேட் 3/11/2022 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, இந்த அனாதி முதலும் முடிவும் இல்லாத விளையாட்டு முன்னரே உருவாக்கப்பட்டது. இதில் ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவர் பாகம் இருக்கிறது. ஒருவருடைய பாகத்தை போல மற்றவருடையது இருக்க முடியாது. இதுவும் இயற்கை. கேள்வி: பக்தி மார்க்கத்தில் கங்கை நீருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுப்பது ஏன்? பக்தர்களுக்கு கங்கை நீரின் மீது இவ்வளவு பிரியம் இருப்பது ஏன்? பக்தி மார்க்கத்தில் கங்கை நீருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுப்பது ஏன்? பக்தர்களுக்கு கங்கை நீரின் மீது இவ்வளவு பிரியம் இருப்பதேன்? பதில்: ஏனென்றால் இப்போது குழந்தைகள், நீங்கள் ஞான நீரால், அமிர்தத்தால், அதாவது பாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தால் சத்கதி பெறுகிறீர்கள். உங்கள் அன்பு ஞானத்தோடு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஞான கங்கைகள் ஆகிறீர்கள். அதனால் பக்தர்கள் தண்ணீருக்கு இவ்வளவு மதிப்பளிக்கிறார்கள். வைணவர்கள் எப்பொழுதும் கங்கை நீரையே காரியத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தண்ணீரால் எந்த சத்கதியும் ஏற்படுவதில்லை. சத்கதி ஞானத்தால் ஏற்படுகிறது. ஞான கடலான தந்தை உங்களுக்கு சிருஷ்டியின் முதல், இடை, கடைசியின் ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மாவை தூய்மையாக மாற்றுவதற்கான சாதனம் தண்ணீர் இல்லை. அதற்கு ஞான யோகத்தின் ஊசி தேவை. அது ஒரு தந்தையிடம் மட்டுமே இருக்கிறது. பாடல்: பாக்கியத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இது ஞான மார்க்கம். இதன் மூலம் சத்கதி கிடைக்கிறது.
அதாவது சொர்க்கத்தின் அரச பாக்கியம் கிடைக்கிறது என்பது இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு தெரியும். அதனால் இதனை பாடசாலை என்று சொன்னாலும், கல்லூரி என்று சொன்னாலும், யுனிவர்சிட்டி என்று சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான். யுனிவர்சிட்டியில் உயர்வான கல்வியும் மற்ற இடங்களில் குறைவான கல்வியும் கிடைக்கின்றன. எல்லாம் பாடசாலைகள்தான். பாடசாலையில் வருமானத்திற்காக படிக்கிறார்கள். இது நமது மறைமுக படிப்பு என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எல்லையற்ற தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு பாடம் கற்பிக்கின்றார். ஆத்மாக்களே இங்கே படிக்கின்றன. ஒருவேளை ஸ்ரீகிருஷ்ணர் பகவானாக இருந்தால் உங்கள் புத்தி யோகம் அவரது சித்திரத்தின் மீதுதான் போகும். அவரது கவர்ச்சி ஏற்படும். அவரது சித்திரம் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்னா அவருடைய சித்திரம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மனநிலை உருவாயிடும். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ பகவான் கிடையாது. தலைகீழாக புரிந்து கொண்ட காரணத்தால் மனிதர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் நினைவு இருக்கிறது. உலகிய நினைவு மிக சகஜமானது. ஆன்மீக நினைவில் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கு. உலகிய நினைவு அப்படின்னா ஒரு உடலை நினைக்கிறது, ஒரு சித்திரத்தை நினைக்கிறது ரொம்ப சுலபமானது. ஆன்மீக நினைவு அப்படின்னா நம்மளை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு உடலற்ற பரம்பொருளை நினைக்கிறது. இதற்கு முயற்சி தேவை அப்படிங்கிறாங்க பாபா. பாபா எப்படி நினைப்பது, யாரை நினைப்பது என்று கேட்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் சித்திரம் இனிமையாக இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மாவோ நிராகாரராக இருக்கிறார், உடலற்றவராக இருக்காரு. நான் இந்த வயோதிக உடலில் அமர்ந்து குழந்தைகள் உங்களுக்கு மீண்டும் சகஜ ராஜயோகத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கிறேன் என்று அவர் தானே சொல்கிறார். இது மிகவும் எளிதான விஷயம். தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும். ஷூபாபாவை நினைவு செய்கிறீர்கள் தானே? பனாரஸில் சிவகாசி என்று சொல்கிறார்கள். பின்னர் விஸ்வநாத் கங்கா என்று சொல்கிறார்கள். விஸ்வநாதர் கங்கையை கொண்டு வந்தார். இது தண்ணீரின் கங்கையை பற்றிய விஷயமே கிடையாது. ஞான கடலானவர் இந்த ஞான கங்கைகளை கொண்டு வந்தார். அதனால் ஞான கங்கைகளுக்கு ஞானம் கொடுக்கும் ஞான கடல் தந்தையின் நினைவு நிச்சயம் இருக்க வேண்டும். ஞான கங்கைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களாகிய நமக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய ஞான கடலுடைய நினைவு அவசியம் இருக்கணுங்கிறார் பாபா. பாபா சொல்றாங்க, ஏ ஞான கங்கைகளே, உங்களை நீங்கள் ஞான கங்கை என்று உணர்ந்து ஞான கடலை நினைவு செய்யுங்கள். யார் தன்னை ஞான கங்கை என உணரவில்லையோ அவர் அஞ்ஞானியாக இருக்கிறார், ஞானம் இல்லாதவராக இருக்காரு. நமக்கு ஞான கடலாக இருப்பவர் சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கொடுத்தார் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். இப்போது நாம் சென்று அனைவருக்கும் ஞான அமிர்தத்தை கொடுக்க வேண்டும். பிறகு சிலர் அஞ்சலி பெறுகிறார்கள். கொடுக்கும் பொழுது இந்த ஞானத்தை சில பேர் துளி அளவுக்கு தான் அடையிறாங்க. சில பேர் சொம்பை நிறைக்கிறார்கள், சொம்பு அளவுக்கு ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. வைணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கங்கை நீரின் மீது பிரியம் இருக்கும். அவர்கள் எப்போதும் கங்கை நீரை காரியத்தில் பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு இந்த ஞானத்தின் மீது பிரியம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஞானத்தால் நீங்கள் சத்கதியை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்கள் நீங்கள் தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்ற ஞானத்தை ஷூபாபாவே கொடுக்கின்றார். ஆஸ்தியையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இதை யார் புரிய வைக்கின்றார்? பரம்பிதா பரமாத்மா. பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி எப்படி கிடைக்கிறது என்ற எண்ணம் ஒருவருக்கும் கனவில் கூட வராது. யாருமே இறைவன்கிட்ட இருந்து எப்படி ஆஸ்தி அடையிறது அப்படின்னு அவங்க நினச்சி கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இவன் நம்ம கூட அதை நினச்சதே இல்லை இல்லையா?
பாபாவே வந்து நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறாரு. பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரிடமிருந்தும் இந்த எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்க முடியாது. பரமபிதா என்றால் எல்லா மனிதர்களையும் படைப்பவர். அதனால் அவர் படைப்புகளுக்கு தந்தையாக இருக்கிறார். நிராகாரரை மட்டுமே பரம்பிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள். அவரை இந்த கண்களால் பார்க்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் தெய்வீக காட்சியால் பார்க்கிறார்கள். இங்கும் நீங்கள் ஆத்மாவின் காட்சியை பார்க்கவில்லை, இருந்தும் தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்கிறீர்கள். ஆத்மா அழியாதது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். ஆத்மா வெளியே சென்றால் ஷரீரம் எந்த காரியத்தையும் செய்யாது. ஆத்மா ஒரு ஷரீரத்தை விடுத்து இன்னொன்றை பெறுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஆத்மா என்றால் என்ன பொருள் என்பது யாருக்குமே தெரியாது. ஆத்மா புள்ளியைப் போல மிக சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமாக இருக்கிறது. அது புருவ மத்தியில் அமர்ந்திருக்கிறது. ஆத்மா முற்றிலும் சிறியதாக இருக்கிறது. அதுவே எல்லாவற்றையும் செய்கிறது. ஆத்மா இல்லையென்றால் இந்த கர்மேந்திரியங்களும் செயல்படாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்றை பெற்று தனது பாகத்தை நடிக்கிறது. ஒவ்வொருவரின் பாகமும் அவரவருடையதாக இருக்கிறது. ஒருவரை போன்ற பாகம் மற்றவருக்கு இருக்காது. நடிகர்கள் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இந்த விளையாட்டை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் இருக்கிறது. ஆத்மாக்கள் அனைத்தும் ஒரே உருவில் இருக்கின்றன. ஆத்மா எல்லாமே ஒரு சிறு புள்ளி தான், பெரிய புள்ளி சின்ன புள்ளி அந்த மாதிரி கிடையாது. எல்லா ஆத்மாவுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. உடல் தான் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி ஷரீரம் வெவ்வேறாக இருக்கின்றன. இந்த அனாதை விளையாட்டு முன்னரே உருவாக்கப்பட்டது. இந்த விஷயங்களை பரந்த புத்தி உடையவரே புரிந்து கொள்ள முடியும். ஆத்மா புள்ளியைப் போல இருக்கிறது. இதில் 84 ஜென்மங்களின் பாகம் அழியாமல் பதியப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் அழிவதில்லை என ஆச்சரியப்பட வேண்டும். ஆத்மா ஒரு சிறு புள்ளியாக இருக்கு. 84 பிறவிகளுடைய பாற்ற ஆத்மால பதிஞ்சிருக்கு. இது ஒவ்வொரு 5000 வருஷத்துலையும் இதே தான் திரும்ப திரும்ப வரும். இதை அழிக்க முடியாது. இதை நினைச்சு ஆச்சரியப்படுங்கிறார் பாபா. இது இயற்கை என்று சொல்லப்படுகிறது. நான் ஒரு ஷரீரத்தை விடுத்து அடுத்த பாகத்தை நடிக்கிறேன் என்று ஆத்மா தானே சொல்கிறது. நான் சாட்சியாக இருந்து முழு சிருஷ்டியில் உள்ள நடிகர்களின் நடிப்பை பார்க்கிறேன். நான் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து எனது 21 பிறவிகளுக்கான சுகத்தின் ஆஸ்தியை மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நான் அடைஞ்சிருந்தேன், இழந்துட்டேன், இப்போ திரும்பவும் நான் அடைஞ்சிட்ருக்கிறேன். இதற்காக நான் 2500 வருடங்கள் அரை கல்பமாக பக்தி செய்தேன். அதனால் நிச்சயம் பக்தர்களுக்கு பகவான் கிடைத்தே ஆக வேண்டும். நம்பர் 1 பக்தராக பூஜாரியாக நாம் தான் இருந்தோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த நாடகத்தில் முதலில் சத்தியுகத்தில் தேவி தேவர்கள் நீங்கள் பாகத்தை நடிக்க வந்திருக்கிறீர்கள். இந்த நேரம் நீங்கள் பிராமண வர்ணத்தில் இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் நாம் பிரம்ம வாய் வம்ச பிராமண தர்மத்தைச் சேர்ந்தவர்கள். நாம் பிராமண தர்மத்திலிருந்து மாறி தேவ தர்மத்திற்கு போவதற்காக இப்பொழுது நாம் படிக்கிறோம். பிராமணிலிருந்து தேவதை ஆகிறதுக்காக தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆத்மாவிற்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானத்தால் சத்கதி கிடைக்கிறது. எப்போது சத்கதி கிடைக்க வேண்டுமோ அப்போது எல்லோருக்கும் கிடைக்கிறது. யாருக்கு எப்போ சத்கதி கிடைக்கணுமோ அப்போ எல்லாருக்குமே கிடைக்குது. நானே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். மனிதன் ஒருபோதும் குருவாக இருக்க முடியாது. எப்போதும் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு குழந்தை இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அவர் கர்மத்தின் கணக்கு வழக்கப்படி குழந்தையாகி இருக்கிறார் என உணர வேண்டும். இப்போ யாருக்காவது குழந்தை பிறந்தது அப்படின்னா இது என்னுடைய கர்ம கணக்கின்படி தான் இந்த குழந்தை எனக்கு பிறந்திருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு
புரிஞ்சுக்கணுங்கிறார் பாபா. இறந்து விட்டால் ஒரு சரீரத்தை விட்டு சென்று மற்றதை பெற்றிருக்கிறார். கணக்கு வழக்கு இவ்வளவே இருந்தது, முடித்து விட்டார். இதில் துக்கப்படவோ அல்லது அழவோ எந்த விஷயமும் கிடையாது. அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறார் பாபா. சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்க வேண்டும். குழந்தை பிறந்தது அப்படின்னா இது என்னுடைய கணக்கு வழக்கப்படி பிறந்தது. அதே இறந்துடுச்சு அப்படின்னா அவருடைய பாற்று, அவருடைய கணக்கு வழக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சாட்சியாக இருந்து பாருங்கிறார் பாபா. நாம் 84 பிறவிகளை எடுக்கிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். சத்தியயுகத்தில் நாம் தேவர்களாக இருந்தோம். முன்னர் நீங்கள் எதையும் அறியாதவர்களாக இருந்தீர்கள். பிரம்மாவும் பல குருமார்களிடம் சென்றிருந்தார். இருந்தும் இவருக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது. 84 லட்சம் பிறவிகள் இருப்பதாக நினைத்திருந்தார். யாரு? பிரம்ம பாபா. இப்போது நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். இனிமையிலும் இனிமையான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, நானே வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். அனைத்து தர்மங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பகவானை ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம் நினைவு செய்கிறார்கள். ஓ காட்ஃபாதர், ஏ பரம்பிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள். ஆனால் பரமாத்மாவை அறியவில்லை. பரம்பிதா பரமாத்மா பரம்தாமத்தில் இருக்கிறார் என்பதை மட்டும் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அங்கே எப்படி போக முடியும்? நாமோ போக முடியாது. சத்தேக தேவர்களும் போக முடியாது. அவர்கள் 84 பிறவிகள் எடுக்க வேண்டும். சத்தியுக தேவர்கள் வந்து பரம்தாமத்துக்கு போகணும் அப்படின்னா சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வர்றதுக்கு 84 பிறவி, 84 பிறவிக்கு அப்புறம் தான் பரம்தாமத்துக்கே போக முடியும். எங்கே சுகம் இருக்குமோ அங்கே வேறு எங்கும் போவதற்கான எண்ணம் எழாது. சத்தியுகத்தில் அவ்வளோ சுகம் இருக்குது. அதனால் நான் பரம்தாமத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அங்கே எழாது. இப்போ தான் நமக்கு துக்கம் இருக்கிறதுனால இறைவா எங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே வந்து சுகமே சுகமாக இருக்குது, அதனால் எங்கேயாவது அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. தந்தையையும் நினைப்பது இல்லை. துக்கத்தில் எல்லோரும் நினைக்கிறார்கள். துக்கம் வரும்போது எல்லாருமே கடவுளை நினைக்கிறாங்க. நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். அங்கே நீங்கள் சதா சுகமாக இருப்பீர்கள். கல்பத்திற்கு லட்சக்கணக்கில் ஆயுளை கொடுத்து விட்டார்கள். இது தவறு. பக்தியில் குழப்பம் அதிகமாக இருக்கிறது. வாசலாக அலைந்து திரிவது, ஜபம், தவம், தீர்த்தம் போன்றவற்றை செய்வது எல்லாம் பக்தி மார்க்கம். அரைக்கல்பம் பக்தி மார்க்கம் நடக்கிறது. இப்படியாக விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா குழந்தைகளும் நாடகத்தின் வசத்தில் இருக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் படைப்பவர், டைரக்டர், செய்பவர், செய்ய வைப்பவராக இருக்கிறேன். இருந்தும் நானும் நாடகத்தின் வசத்தில் இருக்கிறேன். ஒரு நேரம் ஒரு ஷரீரத்தை தவிர வேறு எந்த ஷரீரத்திலும் என்னால் வர முடியாது. எப்போதும் இந்த தாத்தாவின் ஷரீரத்திலேயே வந்து இவரையே பிரம்மாவாக மாற்றுவீர்களா என்று கேட்கிறார்கள். ஆமாம், முதலில் இவர்களே லக்ஷ்மி நாராயணராக இருந்தார்கள். அதனால் இவர்களையே ஆதிதேவன் ஆதி தேவியாக மாற்றுவேன். இந்த தில்வாடா கோவிலில் சிவனின் சிலையும் இருக்கிறது. ஆதிதேவன் ஆதி தேவியும் இருக்கிறார்கள். குழந்தைகளும் இருக்கிறார்கள். எல்லோரும் தவத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். மேலே சொர்க்கமும் இருக்கிறது. முழு நினைவு சின்னமும் இருக்கிறது. நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டே தேவ மரத்தின் ஸ்தாபனை செய்கிறீர்கள். அவை ஜட சித்திரங்கள். நீங்கள் இங்கே சைத்தன்யமாக அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? அந்த கோவிலில் இருக்கிறது உங்களுடைய ஜட சித்திரம், நினைவு சின்னம். ஆனால் இதே நீங்கள் மதுபல்ல சைத்தன்யத்தில் அமர்ந்திருக்கீங்க. நீங்கள் ஸ்ரீமத் படி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் நன்றாக படித்து கற்பிப்பார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி பெறுவார்கள். லக்ஷ்மி நாராயணர் என்ன முயற்சி செய்திருப்பார்கள்? மீண்டும் தேவர்களாக மாற.
நீங்களும் முயற்சி செய்கின்றீர்கள். அதனால் தேவர்கள் முந்தைய பிறவியில் முயற்சி செய்திருப்பார்கள் இல்லையா? உலகத்தினுடைய மகாராஜா மகாராணி ஆகிறாங்க மம்மா பாபா. இந்த பிறவியில் அந்த அளவுக்கு முயற்சி செய்ததுனால தான் அந்த உயர்ந்த நிலையை அடையிறாங்க. மனிதர்கள் மரண லோகத்தில் இருக்கிறார்கள், தேவர்கள் அமரலோகத்தில் இருக்கிறார்கள். பாரதம் அமரலோகமாக இருந்தது, பிறகு அது மரணலோகமாக மாறியது. இப்போது இருப்பது சங்கமம். இதை கும்ப மேளா என்றும் சொல்கிறார்கள். சந்திக்கும் மிக உண்மையான மேளா இதுதான். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திக்கிறார்கள். அநேக முறை சந்தித்திருப்பார்கள், அநேக முறை சந்திக்கவிருக்கிறார்கள். ஏற்கனவே அநேக முறை சந்திச்சிருக்கோம், இப்பயும் சந்திச்சிட்டு இருக்கோம், இன்னும் அநேக முறை சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிறார் பாபா. ஒருவர் முயற்சி செய்து முழு ஆஸ்தி பெறுகிறார், ஒருவர் பின்னர் சென்று விடுகிறார். விட்டில் பூச்சிகளைப் போல ஒருத்தவங்க வராங்க, நல்ல முயற்சி செய்து முன்னேறுறாங்க. ஒருத்தவங்க வராங்க, ஞானத்தை கேட்டுட்டு போயிடுறாங்க, விட்டில் பூச்சை போல. பலர் வருகிறார்கள். இவர் நமது பாப்தாதா என்ற நிச்சயம் குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறது. நாம் பிரம்மா குமார் குமாரிகள். பிரம்மாவும் சிவனின் குழந்தையாக இருக்கிறார். நாம் தர்மத்தின், அதாவது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். தந்தையின் குழந்தை என்று எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் பிகே என்று சொல்லிக்கொள்ளும் நாம் உண்மையில் சிவவம்சி பிரம்மகுமார் குமாரிகள் ஆகிவிட்டோம். உலகத்தில் எல்லாருமே நாங்கள் கடவுளுடைய குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் உண்மையான குழந்தை நம்ம மட்டும்தான். ஷூபாபா தாத்தா, அவருக்கு முக்கிய குழந்தையாக ஒருவர் இருக்கிறார். அவர் மூலமாக பிறருக்கு பிறவி கொடுக்கிறார். பிரம்மா வாய் வம்சாவளிகளாக அதிகமாக நாம் இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னும் அதிகமாகிக் கொண்டே போவார்கள். கற்பிப்பவர் ஷூபாபா. பிரம்மாவின் ஆத்மாவும் என்னை நினைக்கிறது. ஷூபாபா சொல்றார், பிரம்மாவனுடைய ஆத்மா கூட என்னதான் நினைக்குது. நீங்களும் நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்தால் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். இப்போது நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகின்றீர்கள். உங்களிலும் நம்பர்வார் இதை சிந்தனை செய்கிறீர்கள். நினைத்து நினைத்து ஜீவன் முக்தி பெறுங்கள் என்று பாடப்படுகிறது. அங்கே துக்கமே இருப்பதில்லை. இது பழைய உலகம். இந்த சரீரமும் பழைய செருப்பாக இருக்கிறது. அடிக்கடி ஒட்டு போட வேண்டியதாக இருக்கிறது. பாம்பின் உதாரணத்தை சொல்கிறார்கள். அது பழைய தோலை உரித்து புதியதை பெறுகிறது. புதிய தோலை பளபளப்பாக இருக்கிறது. இது உங்கள் 84 ஜென்ம பழைய தோல் முற்றிலும் சிதைந்து தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்போது உங்கள் ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் எப்படி சத்தோ பிரதானமாக மாற்றுவது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த நினைவு வடிவ அக்னியால் உங்களிடம் சேர்ந்திருக்கும் துரு எல்லாம் எரிந்து சாம்பலாகும். உங்கள் ஆத்மா சத்தோப்பிரதானமாக மாறிவிடும். பிறகு இந்த பழைய சரீரத்தை விடுத்து ஆத்மா சென்று அடுத்த சரீரத்தை பெறும். தந்தையின் நினைவால்தான் விகர்மம் விநாசமாகும். பக்தி மார்க்கத்திலும் நினைவு செய்கிறார்கள். பெயரை ஜபிக்கின்றார்கள். சிவா சிவா, ராமா ராமா அப்படின்னு பேரை தான் அவங்க ஜபிக்கிறாங்க. பூஜை செய்கிறார்கள். அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள். அந்த சிலையை வச்சு குளிப்பாட்டுறாங்க. இங்கே ஷூபாபாவுக்கு குளியல் போன்ற எதையும் செய்ய வேண்டியதில்லை. அவருக்கு உடலே இல்லையே. அவர் அஷரீரியாக இருக்கிறார். சிவன் கோவிலில் எப்போதாவது துணி உடுத்தி அலங்கரித்திருக்கிறார்களா என்ன? ஸ்ரீகிருஷ்ணரை, லக்ஷ்மி நாராயணர் போன்றோரை எவ்வளவு அலங்கரிக்கின்றார்கள். நிராகாரருக்கு என்ன அலங்காரம் செய்வீர்கள்? உடல் அற்றவருக்கு போய் என்ன அலங்காரம் செய்கிறது? நிராகார சிவனாகிய எனக்கு நீங்கள் ஏன் பூஜை செய்கின்றீர்கள்? நிச்சயம் நான் எதையாவது செய்துவிட்டு சென்றிருக்கிறேன். அதனால்தான் நீங்கள் பூஜை போன்றவற்றை செய்கிறீர்கள். ஆத்மாக்கள், நீங்கள் நிராகாரராக இருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு ஜோதி புள்ளியாக தான் இருக்கீங்க.
நானும் நிராகாரராக இருக்கிறேன், உடலற்றவனாக இருக்கேன். நீங்கள் மறுபிறவி எடுக்கின்றீர்கள், நான் மறுபிறவி எடுப்பதில்லை. நான் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கொடுக்கிறேன். சந்நியாசி போன்றோர் வீடு வாசலை விட்டுவிட்டு போகிறார்கள். நீங்கள் எதையும் விடக்கூடாது. இந்த கடைசி பிறவியில் பவித்திரமாகி தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும், அவ்வளவுதான். நினைவால்தான் உங்கள் ஆத்மா உறுதியாகும். ஆத்மாவை இரும்பிலிருந்து தங்கமாக பாரஸ்நாதர் மாற்றுகிறார். சிவபாபா நம்மளை மாத்துறாரு. நீங்களே உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள். இந்த பொய் வருமானத்தை சம்பாதித்து கொண்டே இருங்கள். கூடவே எதையும் செய்யுங்கள். எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. சர்ஜன் ஒருவரே. ஒவ்வொருவருடைய கர்ம கணக்கின் வியாதி தனிப்பட்டது. தந்தையிடம் யாராவது கேட்டால் இப்படி இப்படி செய்யுங்கள் என்று உடனே சொல்வார். ஒரு தந்தை மட்டுமே கர்மாதித் நிலைக்கு அழைத்துச் செல்பவர். இது அழியாத சர்ஜனின் வழி. ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பந்தனம் இருக்கிறதோ அதை வந்து கேளுங்கள். பெண் குழந்தைகள் கணவருக்கு ரிங்காரம் செய்து கூடவே அழைத்து வருகிறார்கள். ஞானத்தை சொல்லி சொல்லி கூடவே அழைச்சிட்டு வராங்க. பவித்திரமாக மாறாமல் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று அவரிடம் புரிய வைக்கிறார்கள். எல்லோரும் இறந்தே ஆக வேண்டும். இதுவும் புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. இல்லை, இந்த உலகத்தில் எல்லாருமே இந்த உடலை விட்டு போய் தான் ஆகணும். இங்கே எவ்வளோ காலத்துக்கு இருக்க முடியும்? இருக்க முடியாது. மரணலோகத்தின் முடிவு நேரம் இது. இது சங்கமம். அமரலோகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் பாபாவுனுடையவராக மாறி, அதாவது பிராமணராகி, பின்னர் தேவராக மாறுவோம். பிறகு சத்திரிய, வைஷ்ய, சூத்ரராவோம். இந்த மந்திரம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இருந்தும் மறந்து விடுகின்றீர்கள். யோகத்தில் இல்லை என்றால் தலைமீது இருக்கும் 63 பிறவிகளின் சுமை எப்படி சாம்பல் ஆகும்? கங்கையின் தண்ணீரால் ஒன்றும் பாவத்தை கழுவ முடியாது. பாவம் ஆத்மாவில் சேர்ந்திருக்கிறது. பாவாத்மா புண்ணிய ஆத்மா என்று சொல்கிறார்கள் தானே. அதனால் ஆத்மாக்கள் உங்களுக்கு தூய்மையாக மாறுவதற்கான ஊசி தேவை. இந்த ஊசி பதீத பாவனர் தந்தையிடமே இருக்கிறது. மற்ற யாரிடமும் இந்த ஊசி இல்லை. எனவே பதீத்த பாவனரே வாருங்கள், வந்து பதீத்தர்கள் எங்களுக்கு ஞான ஊசி போடுங்கள், நாங்கள் பாவனமாக மாற வேண்டும் என எல்லோரும் அழைக்கிறார்கள். இப்போது குழந்தைகள் யாத்திரை போக வேண்டும் தானே. அவர் எங்கே இருக்காரோ அங்கே நம்மளுடைய மனபுத்தியை கொண்டு செல்லணும் தானே. அமர்ந்தாலும் எழுந்தாலும் எப்பொழுதும் யாத்திரையிலேயே இருங்கள். தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்வதால் வருமானம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சாட்சியாக இருந்து ஒவ்வொரு நடிகரின் பாகத்தை பார்க்க வேண்டும். தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி பெறுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆத்மாவை உண்மையான தங்கமாக, அதாவது உறுதியாக மாற்றுவதற்கு இந்த கடைசி பிறவியில் பவித்திரமாகி தந்தையை நினைக்க வேண்டும். உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். இன்றைய வரதானம், வள்ளலாகி குறையாத பொக்கிஷங்களை தானம் செய்யும் மகாதானியிலிருந்து உலக சேவாதாரி ஆகுக. வள்ளலாகி குறையாத பொக்கிஷங்களை தானம் செய்யும் மகாதானியிலிருந்து உலக சேவாதாரி ஆகுக. விளக்கம்: தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் குறையாத பொக்கிஷங்களை தானம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்கள்.
பொக்கிஷங்களை காரியத்தில் பயன்படுத்துங்கள். எண்ணத்திலோ சொல்லிலோ உறவு தொடர்பிலோ வெற்றி பெற வைத்துக்கொண்டே செல்லுங்கள். வள்ளலின் குழந்தைகள் ஒரு நாள் கூட கொடுக்காமல் இருக்க முடியாது. உலக சேவாதாரியாக இருப்பவர் ஒவ்வொரு நாளும் சேவை செய்ய வேண்டும். ஒருவேளை வார்த்தை சேவைக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் மனதால் செய்யுங்கள். மனதால் செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் செயல் அல்லது பிராக்டிக்கல் வாழ்க்கை மூலமாக செய்யுங்கள். எந்த அளவு நீங்கள் மனதால் சொல்லால் சுயம் உதாரணமாக இருப்பீர்களோ அந்த அளவு உங்கள் உதாரணத்தை பார்த்து தாமே எல்லாரும் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். ஸ்லோகன்: யாரிடம் மன உறுதியின் சக்தி இருக்குமோ அவருக்கு நடக்க முடியாததும் நடந்துவிடும். யாரிடம் மன உறுதியின் சக்தி இருக்குமோ அவருக்கு நடக்க முடியாததும் நடந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.